வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம சிந்தனையாக திருமூலரின் திருமந்திர பாடலை நம்ம இன்னைக்கு எடுத்துப்போம். விண்டவர் கூவும் விஞ்சிய தடவியும் கண்குணர் வாக கருதீர் பார்ப்பார்கள் கொண்டு வெளியிற் செங்கிழத்திடை கொண்டு குதிரை குசை செலுத்தாரே அப்படின்னு கொடுத்துருக்காரு. விண்டவர் கூவும் விஞ்சிய தடவியும். விண்டவர் அப்படின்னா விண்ணை பற்றி உணர்ந்தவர்கள். விண் பிளஸ் ஞானம், விஞ்ஞானம். அப்ப விண்ணை உணர்ந்தவர்கள். கூபும் விஞ்சிய தடவியும் அப்படின்னா, கூபும் அப்படின்னா இறைவனோட இணைதல். அப்ப விஞ்சிய தடவியல் அதை நம்ம உணர்ந்தவங்கள தான். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க. யானை குருடங்கையில் யானை, 4 குருடங்க கையில் யானை கிடைக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, தடவி பார்ப்பாங்க. அப்போ யானை எப்படி இருக்குதுன்னா தூண் மாதிரி இருக்குது. காலை தொட்டு பார்த்துட்டு முறம் மாதிரி இருக்குது. அப்போ தும்பிக்கையை தொட்டு பார்த்துட்டு உலக்க மாதிரி இருக்குது. அப்படிலாம் 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க. அதுபோல் இவர் என்ன பண்ணாங்க, விண்ணை உணர்ந்தவர்கள் விஞ்சிய தடவில், அவரோட விஞ்சியனா அறிவை, விஞ்சிய ஞானம் அதை உணர்ந்துகிட்டவங்க கண்குணர்வாக கருதி உணர்ந்திருப்பார்கள். அதை பற்றிய ஞானத்தை அவங்க உணர்ந்து இருப்பாங்க. உணராத யாருமே தவத்தில் அமர முடியாது. தவம்னு ஒன்று செஞ்சாவே, மன அமைதி நிலைக்கு வந்தாவே ஏதாவது ஒன்று இரையாற்றல் உணர்த்தும். இந்த உண்மையை மட்டும் நம்ம கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, அந்த இன்ப துன்பத்திலேயே மனசாலை விடும்போது நம்மளுக்கு துன்பம் தான் வரும். ஆனால் அதை தாண்டி மனசை அமைதி என்ற நிலையில் வைக்கிறோம் பாருங்க. அந்த அமைதி நிலையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தராசு தட்டு போல் தான். இப்படி 2 தட்டு ஆடிச்சு அப்படின்னா ஏதாவது 2 பக்கம் நின்னாதான் நிற்கணும்னா அந்த முள்ளு தான் கரெக்டாக ஸ்டாண்டர்டாக நிற்கணும். அதுபோல் மனம் அமைதி நிலையில் நின்றுச்சு அப்படின்னா அவங்க நமக்கு கண்டிப்பாக இறைநிலை உணர்த்தும். சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், போய் மனசு அமைதியாக ஒரு செடிக்கிட்டேயோ இல்லை மரத்துக்கிட்டேயோ ஒரு மலைக்கிட்டேயோ உக்காந்துருவோம். ஏன் அப்படின்னா மனம் அமைதியானால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அதுக்கு வரும். அப்போ அப்படி வரும்போது இறைத்தன்மையை உணர்த்தும். அப்போ கண்குளராக கருதி இருப்பார்கள். அவங்க உணர்ந்து இருப்பாங்க. கொண்டு வெளியிற் செங்கிழத்திடை, அதாவது வெளியே போயிட்டு அவங்க பார்த்ததை, அப்போ அந்த நிலையை, உணர்ந்த நிலையை எதை கொண்டு உணர்ந்தார்கள் அப்படின்னா, குதிரை கொண்டு குதிரை குசை செலுத்தாரே. குதிரை என்றால் ஒரு பிராணசக்தி, உயிர் சக்தி. ஒரு பார்த்தீங்க அப்படின்னா வேகம், குதிரை வேகம் அப்படின்னு பாருங்க. அந்த குதிரை வேகம் எதில் வருது, பிராணத்தால் தான் வருது. அப்போ அந்த பிராணத்தை உணர்ந்து நீங்கள் அமைதிப்படுத்தினால்தான். கடல் அமைதியாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே தண்ணி அமைதியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ ஆழமாக சில உள்ள கூட முட்டையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அதேமாரி தண்ணி குட்டையை குழப்பணும் அப்படின்னா ஒன்றும் தெளிவாக தெரியாது. ஆனால் அமைதியாக இருக்கும்போது எல்லாம் தெளிவாக தெரியும். அதுபோல் உயிர் சக்தி நமக்குள் நிறைவாக உறைவாக எவ்வளோத்துக்கு எவ்வளோ பிராணசக்தியை, குதிரை சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த பிராணசக்தியை நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ அமைதியாக சேமித்து வைத்துக் கொள்கிறோமோ, அந்த அமைதி நிலையில தான் இதை நம்ம தியானத்தின் மூலமாக தான், அமைதி நிலையின் மூலமாக தான், தவத்தின் மூலமாக தான் நாம் அமைதிப்படுத்தணும். அப்போ அமைதி கொண்டோம் அப்படின்னா செருத்தாரே, குசை செருத்தாரே அப்படின்னா திசை தான். இதை கொண்டு தான், எதை கொண்டு, உயிர் சக்தியை கொண்டு தான் நான் உலகத்தில் சமுதாயத்திலையும் எதுலையுமே நான் உயிர் வாழணும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம உயிர் சக்தியை சேகரித்து வைத்து கொண்டோம் என்றால் விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லை என்ற பேச்சே இல்லாமல் அனைவரும் விண்ணை உணரலாம், விண் சக்தியை உணரலாம், பிரபஞ்சத்தை உணரலாம், இறை சக்தியை உணரலாம், நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை உணரலாம், உடலை உணரலாம், எல்லாவற்றையும் உணரலாம். அந்த விதத்தில் நாம் குருடங்கையில் கிடைச்ச யானை மாதிரி இல்லாமல் ஞானத்தோடு, அறிவின் நிலையோடு, உயர்நிலையோடு நம்ம தவம் எடுத்துக்கிட்டு மனவளக்கலையில் பயிற்சி எடுத்துட்டோம் அப்படின்னா திருமூலர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம சிறப்பாக வாழ்க்கையில் பயன்படுத்திக்கலாம். சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் சேவை எடுத்த அனைத்து நல் அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம்.
சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.